பிரைஸ் செல்லோட். இன்றைய தியானத்துக்குரிய வேத வசனத்தை வாசிப்போம் பாருங்கள். உங்கள் விசுவாசம் மனுஷனுடைய ஞானத்தில் அல்ல, தேவனுடைய பலத்தில் நிற்கும்படிக்கு என்று 1 Corinthians 2:4 நாம் வாசிக்கிறோம். பிரியமானுள்ளே, நம்முடைய ஞானம் என்கிறது குறையுள்ளது, தேவ ஞானம் என்கிறதோ நம்முடைய குறைகளை நிறைவாக்கும் என்கிறதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். 1 ராஜாக்கள் 3 28 நீங்கள் வாசித்து பாருங்கள். சாலமோன் ஒரு வழக்கை நியாயம் தீர்த்த போது அங்கிருந்த மக்கள் அவனுடைய ஞானத்தை கண்டு இது கர்த்தரால் உண்டானது என்று சொல்லி அவள் தேவனுக்கு பயந்தாள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இன்றைக்கும் அறிவான தேவ பிள்ளைகளே, நாம் அதை அறிந்து செயல்பட கர்த்தர் கிருபை செய்வாராக. அன்றைக்கு சீஷர்களை ஆயிரக்கணக்கான ஜனங்களுக்கு முன்பாய் நிறுத்தி நீங்கள் தான் உங்களுக்கு ஆகாரம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னபோது அதற்கு அவர்கள் இங்கே எங்களிடத்தில் 5 அப்பமும் 2 மீன்களே அல்லாமல் வேறொன்றும் இல்லை என்றார்கள். இயேசுவோ அந்த 5 அப்பம் 2 மணி தன் கையில் கொடுக்கும்படி செய்து அதை அவர் வாங்கி ஆசீர்வதித்து பிட்டு கொடுக்க சொல்லுகிறார். அவள் அதை பிட்டு கொடுத்த போது ஆயிரக்கணக்கான மக்கள் திருப்தியாய் சாப்பிட்டு இதோ 12 கூட நிறைய மீதம் எடுத்தார்னு சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த பெரிதான கிருபை ஆண்டவர் நமக்கு அருளுகிறார் என்கிற விசுவாசத்தோடு கூட நாம் தேவ ஞானத்தை தேட வேண்டும், கற்றுக்கொள்ள வேண்டும். ஜெபிப்போமா? எங்கள் நல்ல பிதாவே, தேவனுடைய ஞானம் என்கிறது எங்கள் குறைவுகளை நிறைவாக்குகிறது. எனவே அன்றைக்கு சீஷில் அறியாத இந்த தேவ ஞானத்தை நீர்களுக்கு கற்றுக் கொடுத்து அவளுக்கு முன்பாக ஆயிரக்கணக்கான மக்களை போஷித்து மீதம் எடுக்க செய்தீர் அல்லவா? அதே விதமாக நாங்களும் ஞானத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் செழிப்பாய் குறைவின்றி வாழ்ந்து மீதம் எடுக்க கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.